தேட்டருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் எல்லா ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. உழைச்சி முன்னேற வருது இல்லைன்னா தலைவர் இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, படம் மட்டும் இல்லாமல் நிஜத்திலையும் அவர் முதல்வராக இருந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது மென்மேலும் தொடருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு திருவிழா போல கொண்டாடணுங்கிறது தான் எங்கள் எண்ணம். அதே போல் விமர்சனம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் நாடக வகைகளில் தலைவர் பேரில் அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம். இது தலைவருடைய 69வது படம். அதாவது கடைசி படம்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் நினைச்சது போல தலைவர் வந்து இளைய தளபதி விஜய்ங்கிற வார்த்தையை தாண்டி நாளைக்கு வர்றது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நடிக்கிறாங்கிறது தான் வரப்போகுது. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் தலைவர் வந்து எவ்வளோ தூரம் மக்கள் இயக்கமாக இருந்து எல்லா மக்களுக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி இன்னைக்கு முதல்வராயும் அடுத்த சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் நினைச்சது போல உழைச்சி முன்னேற வருது இல்லைன்னா தலைவர் இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, படம் மட்டும் இல்லாமல் நிஜத்திலையும் அவர் முதல்வராக இருந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது மென்மேலும் தொடருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த சபரியார் கோயில் போவேன். அடுத்தது வந்து கன்னியாகுமரி மசூதிலையும் படம் சொல்லியிருக்கோம். திமுக ரசிகரான வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா தலைவர் வந்து இனி இதுக்கு போகிறோம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அடுத்த இதே போல திருவிழா வருமாங்கிறதெல்லாம் தெரியாது. தேட்டருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் எல்லா ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கும் இழப்பு தான். அது தலைவர் முடிவெடுப்பார் எதுனாலும்.